ஹாய் ஆல், வெல்கம் டு நிகழ் ஹோம் கேக்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டிலே பீஸா எப்படி பண்ணலாங்கிறத நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு வார்ம் வாட்டர் 1 டீஸ்பூன் சுகர் போட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்காண்டி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு 10 மினிட்ஸ். இதுக்கு வந்து டோட்டலாக நமக்கு வந்து 1.5 டீஸ்பூன் சுகர் தேவைப்படும். 1 டீஸ்பூன் தான் நம்ம இதில் போட்டிருக்கோம். ரிமைனிங் வந்து மைதாவில் போட்டுக்கலாம். ஈஸ்ட் வந்து இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகி வந்துடும். இதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் வந்து 2.5 கப்பு மைதா எடுத்துருக்கேன். இந்த 2.5 கப்பு மைதாவுக்கு வந்து நமக்கு 3 பீஸா வர மாதிரி இருக்கும். 1.5 டீஸ்பூன் சால்ட்டு, ரிமைனிங் சுகரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1 கப் ஆஃப் வார்ம் வாட்டர் எடுத்துக்கணும். ஃபஸ்ட் ஆல்ரெடி நம்ம அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காண்டி எடுத்துட்டோம். ரிமைனிங் வாட்டரை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா எந்த வாட்டருமே வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டாம். இதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா மாவுலாம் போட்டு பிசையக்கூடாது, அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் இது கூடயே இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனதையும் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு 1 ஹவர் நம்ம வந்து ஆக்டிவேட் ஆகுறதுக்காண்டி விட்டுருவோம். இது வந்து டபுள் ஆகணும், இந்த மாவு அப்படியே டபுள் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு 1 ஹவர் வந்து நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 1 ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உப்பி வந்திருக்கும். இதை வந்து 3 பார்ட்டாக வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அவனை வந்து 200 டிகிரி செல்சியஸில் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு இதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை வந்து நல்ல ரவுண்ட் ஷேப்க்கு வந்து திரட்டிக்கணும். இதில் எப்படி நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஃபோர்க் வச்சு நல்லா குத்தி விடணும். ஏன்னா இதில் ஈஸ்ட் இருக்கனால உப்பி பன்னு மாதிரி வந்துடும். ஸோ இதை நம்ம குத்தி விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து ரைஸ் ஆகாது, அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். அதை நல்லா குத்தி விட்டுட்டிங்கன்னா இது வந்து உப்பி வராது. அதுக்கப்புறம் இதில் வந்து பீஸா சாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நான் கடையில் வாங்கினது தான். இதை தனியாக எப்படி பண்ணலாங்கிறத இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் இதில் நமக்கு தேவையான டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து ஆனியனு சிக்கன் மட்டும் தான் போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் சீஸ் நமக்கு எவ்வளோ தேவையோ நிறைய சீஸ் எல்லாத்தையும் போட்டு மேலே வந்து சீசனிங் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகனோ இது எல்லாத்தையுமே போட்டுட்டு 200 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பீஸா நம்ம இனி வீட்டிலேயே செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.